பிப்ரவரி 17 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசுவில் வளர்தல். இன்றைய வேதாகம பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். குறிப்பு வசனம்: பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. நான் சிறுவனாயிருந்த போது பெரியவர்களை ஞானிகள் என்றும் தோற்கடிக்க முடியாதவர்கள் என்றும் அவர்களுக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும் என்றும் நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கும் நான் பெரியவனாக வளர்ந்த பிறகு அன்றன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் தானாக தெரிய வரும் என்று நினைத்தேன். அந்த ஒரு நாள் என் வாழ்வில் பல ஆண்டுகளுக்கு பின் வந்தது. உண்மையில் எனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் தெரியவில்லை என்பதை அந்த ஒரு முறை மட்டுமல்ல, பல முறை அப்போது அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. குடும்பத்தில் நோய், வேலையில் பிரச்சனைகள் அல்லது ஒரு உறவில் மோதல் வந்தபோது அந்த நேரத்தில் அவைகள் என் கட்டுப்பாட்டில் இல்லாததால் நான் போராட வேண்டியதாய் இருந்தது. இவை எனக்கு விட்டு சென்ற ஒரே ஒரு வழி, நான் என் கண்களை மூடி, ஆண்டவரே, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எனக்கு உதவி செய்யும் என்று மனதில் ஜெபிப்பது மட்டுமே ஆகும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த உதவியற்ற உணர்வை அனுபவித்தார். அவர் சரீரத்தில் இருந்த முள், அது சரீர நோயாக இருந்திருக்கலாம். அது அவருக்கு மிகுந்த வலியையும் தவிப்பையும் கொடுத்தது. ஆனால் இந்த முள்ளின் மூலமாகத்தான் பவுல் தேவனின் அன்பையும் வாக்குத்தத்தங்களையும் மற்றும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளவும், மேலும் தனது பலவீனத்தினால் ஏற்பட்ட பாடுகளை சகிக்கவும் மேற்கொள்ளவும் போதுமானதாக இருந்ததை அறிந்தார். தனிப்பட்ட பலவீனமும் உதவியற்ற தன்மையும் தோல்வி அல்ல என்பதை அவர் கற்றுக்கொண்டார். தேவனை நம்பி அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கையில் இந்த சூழ்நிலைகளில் அவர் கிரியை செய்யும் கருவிகளாக அவைகளை மாற்றுகின்றார். நாம் வளர்ந்து விட்டதால் நாம் எல்லாம் அறிந்தவர்கள் என்று அர்த்தமல்ல. நிச்சயமாக வயதுக்கேற்ற ஞானத்தில் வளர்கிறோம். ஆனால் நமது பலவீனங்கள் நிஜத்தில் நாம் எவ்வளவு பலனற்றவர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றன. நம்முடைய உண்மையான பலன் கிறிஸ்துவில் இருக்கிறது. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். உண்மையிலேயே வளர்வது என்பது நமக்கு தேவனின் உதவி தேவை என்பதை உணரும்போது வரும் வல்லமையை அறிவது, நம்புவது மற்றும் கீழ்ப்படிவது ஆகும். உங்களுக்கு வரும் எந்த சோதனைகளை நீங்கள் பலவீனர்கள் என உணரச் செய்கிறது? கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படியலாம்? பரலோக தந்தையே, என் உதவியாகவும் பலனாகவும் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி.